Sorry guys, copyright problem. So welcome back to channel. So இப்போ நீங்க பாத்துற ஒரு சூப்பரான பிஜம் உங்களோட ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்கள ஃபோட்டோ வச்சு ஈஸியாக இந்த வீடியோவை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓகே கேஸ், உங்கள் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காக ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பண்ண பேக் வந்து ப்ளஸ்ஸிங் கொடுத்துட்டு அனாலிசிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ்ஸிங் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணுற பிக் எல்லாமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு கார்னர் பட்டன் இருக்கா, ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த 3 பட்டன் கொடுத்து ஃபுல் கம்ப்ரஸரை கொடுத்துக்கோங்க. 300 போயிட்டு ஸோ உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ எஸ்ஓ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கிரிப் ஃப்ரேம் பென்ஷன் கொடுத்து இப்போ எஸ்ஓட் பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு இந்த சைஸில் கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி மீதில் இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக் வந்துட்டு நம்ம இன்புட் பண்ண ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பிக்கில் மூவ் பண்ணி ரெட் கலர்லேயே இருக்கா, ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து ஸோ இப்போ நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணாங்களோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸே கொடுங்க. கரெக்டாக அந்த எஃபெக்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு ஆட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கா, இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஆட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாமூலாக நம்ம பிக் ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபுல் ஸ்டாரை கொடுத்து ஸோ பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்டை மட்டும் கொடுங்க. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களை பிக்கை அந்த சைஸ்லாம் கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வேணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுக்குறேன், வேணால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இது ஃபுல்லாக வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக தெரியறதுக்கோசரம் தான் நான் ஒரே கலர் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே ஒரே லேயரில் ஒரே பிக்கை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் மாமூலாக நம்ம பிக் ஆட் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் இருக்கும். நான் எப்பவுமே ஒவ்வொரு வீடியோலும் கொடுக்கறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் 60 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சைடில் ஒரு ஏரமாக இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ எஸ் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ எஸ்பிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் இருந்தால் சொல்லுங்கள், முடிஞ்சாலும் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கே தட்டி விட்டு இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.